பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகுக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் மத்திய புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கவனிங்க, அநேகரை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். இயேசு போகும்போது அவர் சொல்றாரு, ஏனெனில் கவனிங்க, என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டிருப்பார்களாம். வசனம் நல்லா மனப்பாடமா இருக்கவங்களுக்கு வசனம் நல்லா தெரியும். எந்த பக்கம் நீங்க பேசணும் அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. வசனம் இருக்கும், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செக் பண்ண வேண்டும், அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா மற்ற காரியங்கள் என்ன பண்ணீங்க, அவங்களை பின்பற்றுவதை நிறுத்திக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, வஞ்சனைக்குள்ள போகாதபடிக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய காரியங்களை பார்த்து அவங்கள போல இவங்களை போல மாறணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அப்படி பண்ணக்கூடாது. சத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை தரத்தில் உள்ள சாட்சிகளை பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளா இருக்கிறன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் பாருங்க, ஏனெனில் அநேகர், கொஞ்சம் பேர்ல அநேகர் வருவாங்க பாருங்க. இவர் அப்படிதான் இருக்கிற, அவர் அப்படிதான் இருக்காங்க, எல்லாரும் அப்படிதாங்க இருக்காங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்க. சிலர் கவனிச்சுன்னா அந்த சிலருக்குள்ள நீ வர கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் இந்த விதமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, சிலர் நல்ல ஊழியம் செய்கிறார்கள், சிலர் நல்லவர்களாய் இருக்கிறார்கள், சிலர் அந்த சத்தியத்தை தரித்து கொண்டு சத்தியத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி நீங்கள் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களை வஞ்சிக்கும்படிக்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு வருது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் சத்தியத்தை தரித்து கொண்டவர்களாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ண வேண்டும். கவனிங்க, இன்னைக்கு அன்னைகளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், எப்படி வேணாலும் நடந்துட்டு போயிடலான்ட்டு. சத்தியம் தெரியுங்க கண்டிப்பா, ஆனால் சத்தியத்தின்படி என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன். ஏன் சத்தியத்தின்படி? அப்போ சத்தியத்தை தரித்து கொண்டிருக்கிறான், சத்தியத்தின்படி வாழாத. இவங்க எப்படி வாழ போறாங்க? இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? கவனிங்க, ஏசு சுகம் தருகிறவர், ஏசு அற்புதம் செய்கிறவன் சொல்லுகிற இந்த சுகம் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. அவருடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படாதவர்களாய் காணப்படுவார்கள். ஏன் என்று சொன்னால், கவனிங்க, அவர்கள் சத்தியத்தை தரித்து கொண்டாங்கன்னா சத்தியத்தின்படி வாழ மாட்டார், சத்தியத்தின்படி நடக்க மாட்டார். சத்தியத்தை உனக்கு சொல்லுறது கூட என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ஒரு பைபிளை பிடிச்சி பார்த்துட்டு வருவாங்களா இருப்பாங்க. ஆனா சத்தியத்துக்குள்ள அவர்கள் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது 11ஆம் வசனம் பாருங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்களாம். இவங்க ஏன் என்னன்னா அநேகரை வஞ்சிக்க வேண்டும், அநேகரை வஞ்சிக்கிறதுக்காக ரொம்ப பிராக்டிஸ் எடுப்பாங்க. கவனிங்க, நீங்க இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க உங்களை வஞ்சிக்கிற மனிதர்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்காம இருக்க வேண்டும். வஞ்சிக்கிறவன் பின்னாடி நீங்க ஓடாதபடிக்கு இருக்க வேண்டும். கவனிங்க, ஒரு சபைக்கு போறீங்கன்னா அந்த சபையில சொல்லுற சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்துக்குள்ள நடங்க. அதை விட்டு அங்கே இங்கே ஓடணும்னு நினைக்காதீங்க, அதை செய்யணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி. உங்களுடைய சபையாருக்கு தான் தெரியும், உங்க சபைக்கு தான் தெரியும் நீங்க யார், எப்படியாப்பட்டவங்க, எப்படி வளரக்கூடியவங்க என்பது. நீங்கள் அதை அறிந்து கொண்டு சத்தியத்துக்குள்ளே வளர கற்றுக்கொள்ளும். சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் படித்து, இந்த சத்தியம் எனக்கு இப்படி சொல்லியிருக்க, அந்த சத்தியத்தின் மூலம் நான் அப்படி வாழணும்னு சொல்லிட்டு வாழ்வதற்கு உங்களை நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். இதை விட்டு நான் எப்படிலாம் வாழ்ந்தீங்கன்னா அந்த ஒரு வாழ்க்கை குறைவுக்குள்ள நடத்திடும், நிறைவு இல்லாம போயிடும். கவனிங்க, அங்க வசனம் பாருங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்களாம். அப்ப தீர்க்கதரிசனம் இல்லை, அது கள்ளத்தனமானது. அவங்களுக்கு மனதுல பட்டதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மனதில் பட்டதெல்லாம் சொல்லும் போது அந்த கள்ளத்தனமான வார்த்தைகளை கேட்டு நம்பி ஏமாந்து போவார்கள். கடந்த நாட்களில் என் கூட ஒரு சகோதரி பேசுறாங்க, அவங்க ஆண்டவர் அறியாத மக்கள். அப்போ அவங்க கிட்ட ஒருத்தர் பேசும்போது இந்த வார்த்தைகளை பேசிக்காரு, திருமணம் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணணும், இங்க வந்தாதான் நான் திருமணம் பண்ணதுக்கான வழி திறக்கும், உங்கள் தடைகளை நீங்க வந்து இவ்வளவு காணிக்க செலுத்தினா தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட பேசுறேன், அப்படிலாம் கிடையாதுமா, நீங்க தேவன் நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் இப்படிப்பட்ட குறைவோடு இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிற ஊர்லயே உங்கள் தேவன் உதவி செய்யணுமா? அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன்ல, தூரத்துக்கும் தேவனா இருக்கிறாரு. அவர் நோக்கி இயேசுன்னு கூப்பிட்டா போதும்மா. அந்த இயேசு தம்முடைய ஜனத்துடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தெய்வம் நீ வீட்டுல இருந்து கேட்டாலே உனக்கு உதவி செய்யாது அப்படி சொன்னோன்னே அந்த மகளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்ப சொன்னா இந்த பகுதி வசனத்தை எடுத்து படிங்க, உங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு ஆலயம் இருந்தா அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொன்னேன். சர்ச்சைக்கெல்லாம் இங்க போக முடியாது பாஸ்டர் எனக்கு அப்படின்னாங்க. ஓகேம்மா, போக முடியலன்னா என்ன பண்ணுங்க, நீங்க உங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் ஆண்டவர் தடைகளை நீக்கப்படுவார், நீ பக்கத்துல ஆலயத்துக்கு போக மாட்டேன்ட்டு.
இன்னொருவரோடு பேசும்போது அவர் பாருங்க, அந்த அம்மா ஜெபம் பண்ண ஃபோன் பண்ணும்போது, உனக்கு ஒரு 15 நாள்ல கல்யாணம் நடக்கும், போ 15 நாள்ல கல்யாணம் நடக்கும், நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்கணும். இந்த மக அதை அப்படியே உள்ளுக்கு வாங்கிட்டாங்க. அவர் தீர்க்கதரிசியா, அந்த தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே வாழ்க்கை நடக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் சொன்னேன், ஏமா 15 நாள் நடக்குன்னு சொல்றா. ஆமா, அவர் நல்லா சொன்னார், எனக்கு 15 நாள்ல நடக்கும்னு சொல்லியிருக்காரு, அற்புதம் நடக்கும்னு சொல்லி. அப்படியா, நடக்கட்டுமா, வெயிட் பண்ணு அப்படின்னு. அப்போ சொல்லும்போது நான் ஒரு புளி ஸ்டாப் வச்சேன். ஆனால் அவங்களுக்கு அது இதுவாக தெரிஞ்சுது. நீ பாருமா 15 நாளுக்கு அப்புறம் என்கிட்ட பேசுவானு. 15 நாள் போச்சு, 20 நாள் போச்சு, 30 நாள் போச்சு, 35 நாள் வந்துச்சு, 40 நாள் வந்துச்சு. இன்னும் அந்த நல்ல காரியம் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கல? எதனால் நடக்கல? இங்க வசனம் அழகப்பட்டது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அவர்களுடைய மனதில் எது படுதோ அதை சொல்லுவார்கள். ஆனால் சத்தியத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டு, சத்திய வார்த்தையோடு நீங்கள் இணைந்து கொண்டு, சத்திய வார்த்தையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்கிற மனிதனா நீங்கள் மாறக்கூடாது. நிறைய நேரங்கள்ல நம்மளை வஞ்சிக்கும்படிக்கு நிறைய காரியங்கள் நமக்கு உண்டாகும். நீங்கள் தான் என்ன பண்ண வேண்டும்? அதுல நீங்கள் தப்பித்து கொண்டவர்களாய் வேத வசனங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நெருங்கி, அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, உதவியை பெற்றுக்கொள்ள எனக்கு இன்னைக்கு தகுதி இல்லை, நீங்க என்ன தகுதிப்படுத்த மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்க உதவியை நான் பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது தேவன் நிச்சயமாய் உதவி செய்வார். தேவன் நிச்சயமா உங்க தேவையை சந்திப்பார். 2 தசலோனிக்கேயர் எடுத்துங்க, 3:2-3 வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. நல்ல கணிங்க, எவ்விதத்திலும் என்ன பண்ணக்கூடாதா? உங்களை மோசம் போகாதபடிக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற மனிதா, விசுவாச துரோகம் முந்தி நடக்கும் என்று சொல்லப்படுது. இப்ப விசுவாசம் இல்லாதவர்களா நீங்கள் மாறுவீர்கள். இப்படி கள்ளத்தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் நம்பும் போது என்னன்னா, இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, நீங்க போங்க, அவர் சொன்னாரு இது மாதிரி நடக்குன்னு சொன்னாரு, இவர் சொன்னார் இப்படி நடக்குன்னு சொன்னாரு, ஒண்ணுமே வாழ்க்கையில் நடக்கல. இப்ப விசுவாசமா ஒரு நாள் இருந்தியா, விசுவாசத்துல வாழ்ந்தியா, இப்ப விசுவாசம் எங்க போச்சு? உனக்குள்ள இல்லாம போறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. அப்ப விசுவாசமா இல்லாமல் போகும்படிக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் உங்களை வஞ்சிக்க கூடாது. மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல விசுவாசத்தை காண்பேனோ, விசுவாசம் இருக்குமா? இல்லாம போயிடும். ஏன் இல்லாம போய் தெரியுமா? இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அநேகம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். அப்படி நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆயத்தம் உள்ள ஜனங்களா இருக்க வேண்டும். அப்போ ஆயத்தம் ரொம்ப முக்கியம். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்படணும்? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நெருங்கி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில், ஆண்டவரே இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற நாட்கள இப்படி காரியங்களோட வாழ்ந்துட்டேன், என்ன ஒரு விஷயம் மன்னிங்க, நான் பரிசுத்தமாய் வாழ, பக்தியாய் வாழ நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீர் என் தேவையை சந்திங்க, நீர் என்னோடு கூட இருங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் நீங்கள் முறையிடும் போது உங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக்கா. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைங்க கர்த்தருடைய பாத்திரம் அமரும் போது தேவனுடைய உறவிலே நிலைத்திருக்கக்கூடியவளாய் மாற வேண்டும். அப்போ வஞ்சிக்கக்கூடிய மனிதனுக்கு கவனிங்க, நீங்கள் தப்பித்து கொண்டவளாய் மாற வேண்டும். வஞ்சனை என்று சொன்னாலே நாம் நம்புற காரியம் நமக்கு நடக்காமல் போகுது. அப்ப நடக்கலன்னு சொன்னா விசுவாசம் இருக்குமா? இன்னைக்கு விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாதனா வாழ்வான், விசுவாசம் இல்லாதனா நடப்பான். இந்த விசுவாச குறைவு உண்டாயிடும். கவனிங்க, 1 தீமோத்தேயு எடுத்துங்க, 4:1 வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போ என்னன்னா, விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கான காரணம். அப்போ எதனால இது நடக்குதுன்னா, அந்த வார்த்தையில் அழகப்பட்டிருக்கு, நிறைய பேரை அவன் வஞ்சிப்பதினாலே, அந்த வஞ்சனைக்குள்ள நடத்தப்படுறதாலே, மாயமான ஒரு காரியங்கள் நடத்தப்படுறதாலே அவர்கள் பாருங்க இந்த மாயத்தை தேடி பின்பற்றுவார்கள், விசுவாசத்திட்டு வழுவி போவார்கள், விசுவாசம் இல்லாத ஒரு ஜனங்களாய் மாறுவாங்க. ஏங்க அப்படி மாறினாங்க? எதனால இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொன்னா, நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்களை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன பேசினாலும் நீங்கள் வேத புத்தகத்தை எடுங்க, படிங்க. அப்பா எனக்கு நீங்க இதுல என்ன புரிய வைக்கிறீங்க, எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க?
ஆபிரகாமை வழிநடத்துற விதங்கள் வேற, ஈசாக்கை வழிநடத்துற விதங்கள் வேற, மோசைக்கு கொடுத்த காரியங்கள் வேற. அப்போ நாம எனக்கு என்ன கொடுத்திருக்கான்னு பார்ப்போம். அதான் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதை, உனக்கு ஒரு பாதையை நான் வைத்திருக்கிறேன், அதிலே நீ நடக்கணும். என்னன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத புத்தகத்தை எடுக்க வேண்டும், படிக்க வேண்டும், அவைகள் உள்ள ஆண்டவரத்துல கேட்டு நான் இப்போ எப்படி நடக்கணும், நான் எப்படி வாழணும், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். அப்போ எனக்கு யார் நடத்தணும்? தேவன் தான் வழி நடத்தணும். அவர்தான் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நம்ம கூட பழகிறவங்க எல்லாருமே ஒரு நாள் நம்மளை வஞ்சிக்க கூட மாறுவாங்க. அது ஏதோ ஒரு காரியங்களை நம்மள நம்ப வச்சு என்ன பண்ணுவாங்க, ஏமாத்தாங்க. மனுஷனை நம்பாதன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஏன் நம்ம நம்பிக்கை வச்சு அந்த வஞ்சனைக்குள்ளாக போக வேண்டும்? விசுவாசத்தை விட்டு ஏன் வழி போடணும்? போங்க, இவங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, போங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? இன்னைக்கு என்ன ஒரு தெய்வம் நடத்துறேன்னு சொன்னாரு, நான் உன்னிட்டு விலகுதுன்னு சொன்னாரு, உன்னை கைவிடுன்னு சொன்னாரு, அவருடைய கருத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபிலே பார்க்கும் போது 1:16 அதுல பார்க்கும்போது, நீங்கள் மோசம் போகாதீர்கள் என் பிரியமான சகோதரனே, நீங்கள் மோசம் போக கூடாது, மோசம் போகாத, அதாவது உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளாதே. இப்போ முதல் வேற ஒருத்தர் வந்து வஞ்சிக்கிறான், இப்போ உன்னை நீயே வஞ்சித்துக்காத. ஏன்னா நீ மோசம் போகிறவனாய் மாறிக்கொள்ளாத, அவங்கள நம்பி இவங்களை நம்பி நீ ஏமாந்து போகாத, அவங்கள நம்பி இவங்களை நம்பி என்ன பண்ணாத, உன் வாழ்க்கை தரத்தை கெடுத்து கொள்ளாது. இவங்க தான் எனக்கு எல்லாம் உதவி செய்வாங்க, இவங்க தான் எல்லாமே நடத்துவாங்க, இவங்க தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன், ஆனா இவங்க தான் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவரு சொல்றதெல்லாம் எனக்கு நல்ல சத்தியம் நினைச்சேன், ஆனா இவரு இப்படி பேசியிருக்காரு எனக்கு தெரியலையே. காரணம், நீ மோசம் போகக்கூடாது என்று சொன்னால் உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னை ஒரு நாளும் மோசம் போக்குறவர் அல்ல, அவர் உனக்குள்ள ஆவியாய் செயல்படுகிறார். அந்த ஆவியானோடு இணைந்து கொண்டு, அப்பா இந்த நாட்கள்ல நான் எதுலையும் மோசம் போகாதபடிக்கு நீர் எனக்கு போதிங்க, நீர் என்னை நடத்துங்க, நீர் என்னோடு கூட இருங்க, நீர் என் தேவையை சந்திங்கன்னு சொல்லிட்டு அவரை சார்ந்தவளாய் வாழ வேண்டும். அவரை சார்ந்து நம்ம வாழும்போது 1:8 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, நமக்கு பாவம் இல்லை, எனக்குள்ள நான் பாவம் இல்லை என்று சொல்லுவேன்னா, நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னா நம்மளை நாமளே வஞ்சிக்கிறோம். அப்ப எனக்குள்ள பாவம் இருக்குன்னு எப்படி தெரியுமா? இந்த ஆவியானவர் தான் உணர்த்துவார். நான் பாவம் செய்யும் போது என் பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியவர் ஆவியானவர். உன் கூட இருக்கிறவங்க பாஸ்டோ சரி, நண்பர்களோ சரி, கூட இருக்கிற சொந்த பந்தங்களோ சரி, அவங்க பாருங்க, நான் இதை சொல்ல போனா அது என் மேல கோச்சிக்குங்க. அவங்க நான் இந்த பாவத்தை நீ இப்படி பண்ற, இப்படி தவறு செய்யற நான் சொன்னா அது சபைக்கு வராம போயிடுங்க. பாத்தீங்களா, சபைக்கு வராம போயிடும், கோச்சிக்கும், மற்ற காரியங்கள் என்ன பண்ணும், இதை செஞ்சா அது என்ன ஒரு மாதிரி பேசிடும் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஆவியானவர் அப்படி கிடையாது. நீ கோச்சினா கோச்சிக்கோ, நீ கோபப்பட்ட உனக்குள்ள உணர்த்துவார். நீ பாவம் செய்யற, நீ பாவத்துக்குள்ள இருக்கிற என்பதை உணர்த்துவார். நீ கோச்சினா உனக்கு தான் நஷ்டம், ஆனா அவர் சத்தியத்தை சத்தியமா அறிவித்துவார். ஆனா இன்றைக்கு அநேக இடங்கள் என்ன இருக்கு, அதை சொன்ன சபைக்கு வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்தா அவங்கள பத்தி நம்ம சொல்றோம்னு வச்சுக்க, இப்படி குறைவா இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சபைக்கு அப்ப ஆட்கள் குறைஞ்சிரும். அப்படிதான் சின்ன படத்துல இன்னைக்கு நிறைய விஷயத்த வெளிப்படுத்துதுல. இங்க பாருங்க, வேதம் அழகா சொல்லுது, நம்மள பாவம் சொன்னால் நம்மளை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டி காட்டுகிறவர் யார் என்று சொன்னால் ஆவியானவர். இந்த ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்க, இந்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாளும் நல்வழியில நடத்துவார். உங்களுக்குள்ள பாவம் இருப்பதை அவர் சுட்டி காண்பித்து, நீ பாவம் செய்கிற ஒரு மனிதன் என்பதை உணர்த்தி அவர் என்ன பண்ண தெரியுமா, அவர் பக்கமாய் திருப்புவார். நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்வார். விசுவாச பாதைகளை நடத்துகிற ஒரு நல் தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள், அவரோடு கூட பழங்க, அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே, வஞ்சனைக்குள்ள சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா அநேகர் எழும்புவார்னு சொன்னீங்கப்பா. இந்த அநேகருக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக, அநேகரை விட்டு விலகத்தக்கதாக தேவன் உதவி செய்ய. ஒரு சிலர் வஞ்சிக்கப்பட்டு, அன்றே மாயத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போறல. அப்படியா இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசத்தை விட்டு விலகி போயிருந்தாலும், வழுவி போயிருந்தாலும் அவர்களை தேவன் தாமே இப்போது மீட்டெடுக்கப்பட்டதுக்காக நன்றி சொல்றோம்.
அவளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்க உதவினாலே அப்பா இன்றைக்கு உம்மை தேட உம்முடைய நாமத்தை மேம்படுத்த ஆண்டவரே இப்பொழுது அவருடைய ஆலயத்துக்கு போகாதவர்தான் ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்க ஆலயத்துக்கு போவதற்கு தேவன் வழிகளை திறந்து கொடுங்க. அவருடைய தடைகள் நீங்கட்டும், அவருடைய தடைகள் நீங்கட்டும். இந்த மனிதன் நம்பி இப்படி சபைக்கு போகாம இருக்க, இவங்களால நான் இப்படி போகாம இருக்கேன்ட்டு இப்படி சொல்லாதபடிக்கு வஞ்சனையில இந்த கர்த்தர் விடுதலையாக்கப்பட்டதுக்காக நன்றி சொல்லுவேன். ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.